இது கதையெல்லாம் நிஜம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா படித்தோம். நான் 7th வரைக்கும் மெட்ரிக் படிச்சுட்டு அடுத்து 8th தமிழ் மீடியம் போனேன், ஸ்டேட் போர்டு. அங்கே ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஆனா. 2 பேரும் ரிலேஷன்ஸ் கூட, தூரத்து ரிலேஷன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சவங்க. 2 பேரும் ஒன்றா போவோம், வருவோம், ஒன்றா ஸ்நாக்ஸ் வாங்க போவோம். ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஆனாலும் மார்க்ஸ் வாங்குற பிரச்சனையில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். நான் அவளோட அதிகமாக வாங்கிட்டேன்னா என் மேலே ரொம்ப கோவப்படுவா. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 12th வரைக்கும் படித்தோம். இடையில செக்ஷன்ஸ் மாறி மாறி படித்தோம். 12th முடிச்சிட்டும் காலேஜும் ஒன்றா தான் போனோம். ஒரே டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவள் வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா. நான் இசி எடுத்தேன், அவன் சிஎஸ்சி எடுத்தா. இப்படி தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 4 இயர்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிருச்சு. 4 இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். நான் தனியாக பண்ணேன், அவள் தனியாக பண்ணா. அவங்க தாத்தா 2 பேரும் ஒன்றா பண்ணுங்க, ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுக்குற இடத்துல என்னோட ரெஸ்யூமையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போய் ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்தோம். ரெஸ்யூம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த ஒரு 1 வீக்லேயே எனக்கு மட்டும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நீங்கள் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எனக்கு என்னோடய மார்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸில் இருந்ததுனால இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க. ஜாபும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், நான் 2 பேரும் தானே சேமாக கொண்டு போய் ரெஸ்யூம் கொடுத்தோம். சரி, இன்டர்வியூக்கு போகிறப்ப சேர்ந்து போகிற மாதிரி சான்ஸ் இருக்கும்ல, அதனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி வா, நம்ம இன்டர்வியூக்கு போகலாம், எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, உனக்கு கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு அவங்க கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வேறு, நான் இசி, அவள் சிஎஸ்சி. அதனால் எந்த டிபார்ட்மெண்ட் வேக்கண்ட் இருக்கோ அது மட்டும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல். அது எனக்கு தெரியல. சரி, ஓகேப்பா, நான் எனக்கு இன்டர்வியூ கால் பண்ணியிருக்காங்க, நான் காலையில் போயிட்டு வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். திரும்ப எனக்கு கால் வருது கொஞ்ச நேரம் கழிச்சு. அதே இன்ஸ்டியூட்லேருந்து என்னென்னு கேட்டால், உங்களுக்கு ஜாப் இல்லை, வேண்டாம், நீங்கள் வர வேணாம், இன்டர்வியூ இல்லை, நாளைக்கு கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்போ தானே சொன்னாங்க இன்டர்வியூன்னு, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் வந்து இன்டர்வியூ போனேன்னா, அட்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஜாப் கிடச்சிதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவோட பதிவு இப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த நான் மதிப்பை போடுறேன். மீதியை நான் நாளைக்கு சொல்கிறேன்.